ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா தீஃப் சேனல். சூர்யா ஸ்பெஷல் வீடியோ பார்த்துட்ருக்கோம். பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் ஆஃப் சூர்யா என்னென்ன படங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மௌனம் பேசியதே படம் வந்து ரிலீஸ் ஆன டைமில் ஹிட் ஆச்சு. ஆனால் அந்த படத்தில் இருக்கிற பாடல்கள்லாம் இன்றைக்கும் பெருசாக பேசப்படுறதுக்கு காரணம் படத்தில் யுவன் சங்கர் ராஜோட இசை வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த படத்தில் வந்து எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்கும். யுவன் சங்கர் ராஜா ஒவ்வொன்றையும் டிஃப்ரெண்ட்டாக கம்போஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. இந்த படத்துக்கு அமீர் தான் டைரக்ஷன். இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60ல் ஆரம்பித்தோம் அப்படின்னு ஒரு பாடல், சின்ன சின்னதாய் அப்படின்னு ஒரு பாடல், அன்பே என் அன்பே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காக்கா ட்ரெண்ட் செட் பண்ணிச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், அதே சமயத்தில் ஸ்டைலாக இருக்கட்டும், அதே சமயத்தில் இந்த படத்தில் இந்த பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். தூதுவருமா அப்படிங்கிற பாடல் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேறு லெவலில் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் என்னை கொஞ்சம் மாற்றி அப்படின்னு ஒரு பாட்டு, அப்புறம் உயிரின் உயிரே அப்படின்னு ஒரு பாட்டு, ஒன்றா ரெண்டா ஆசைகள் அப்படின்னு ஒரு பாட்டு, எல்லா பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கும். கௌதம் மேனன் டைரக்ஷனில் படம் ரிலீஸ் ஆன டைமில் சூப்பர் ஹிட் ஆச்சு. இதை தாண்டி ஒரு பிஜிஎம் ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த பிஜிஎம்மும் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு ஒரு காதல். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சூப்பராக ஒரு கம்போசிஷன் கொடுத்தாரு இந்த படத்தில் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக பாடல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பே வா என் அன்பே வா. இந்த பாடல் இன்றைக்கும் நிறைய பேரோட ரிங்டோனாகவும் இருக்குது, காலர் டியூனாகவும் இருக்குது. காரணம் அந்த பாடலோட லிரிக்ஸு, பாடினவங்க, அதே சமயத்தில் டியூன் எல்லாமே சொல்லலாம். சூர்யா வேறு லெவல் ஸ்டைலாக இருப்பார் அந்த பாடல்லையும் சரி, இந்த படத்துலையும் சரி. இதை தவிர அம்மி மிதிச்சாச்சு அப்படின்னு ஒரு பாடல், கும்மி அடி அப்படிங்கிற பாடல், அப்புறம் நியூயார்க் நகரம் அப்படிங்கிற படமும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாரணமாயிரமோட பாடல்கள் எல்லாம் இன்றைக்கும் பெருசாக கேட்கப்படுது. காரணம் படத்தில் ஆர்எஸ் ஜெயராஜ் அவர்கள் கொடுத்த சாங்ஸுங்க. இந்த படமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூர்யா வந்து பல கெட்டப்பில் வருவார். அதை தாண்டி ஒவ்வொரு கெட்டப்புக்கும் சாங்ஸும் வேறு லெவலில் அமைஞ்சது நல்லா அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு சாங் சொல்லணும்னா அஞ்சலை வந்து ட்ரெண்ட் செட் பண்ணிச்சு அந்த டைமில், ரிலீஸ் ஆன டைமில். அப்புறம் முன்தினம் பார்த்தனே, அப்புறம் நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். எல்லா பாடல்களும் வேறு லெவலில் இருக்கும். அனல் மேலே பனித்துளி அப்படிங்கிற பாடலுக்கு தனியாக ஒரு ஃபேன் கிளப்பே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆல்பமே ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது அயன் படத்தை கேவி ஆனந்த் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணார். இந்த படத்துக்கும் மேரேஜ் தான் மியூசிக் அமைச்சிருந்தார். இந்த படத்தில் ப்ரோமோ சாங்ஸ் சூப்பர் நோவா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அதுவே வேறு லெவலில் இருக்கும். அதை தாண்டி படத்தில் இருக்கிற எல்லா பாடலுமே சூப்பர் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சே விழிமூடி, அப்புறம் பழக்கிற அப்படிங்கிற பாடல் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கும். இந்த படத்தில் எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டு, பிஜிஎம்மும் சூப்பராக இருக்கும். படமும் ரிலீஸ் ஆன டைமில் பிளாக் பஸ்டர் ஹிட்டுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சூர்யா பற்றி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.